திரு சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியோட மிக டால் லீடர். நம்ம வந்து எல்லாரும் ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணவர். சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். சீனியர் மோஸ்ட் அவர் வந்து தவிர்க்க முடியாத அங்கே வந்து ஒரு சக்தி. அந்த டிஎம் கேட்ட எப்பயுமே ஒரு தனிப்பெரும் நட்பு வச்சிருக்கக்கூடியவர். அது வந்து ஒரு பர்சனல் ரேப்பை வந்து எப்பயுமே கலைஞர் காலத்துலேருந்து இவங்க காலத்துலேருந்து இருக்கும். வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக வேண்டும்னு கலைஞர் வந்து இவரை சொன்னாருங்கிற நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு மூப்பனார் இல்லை இவரை. ஸோ சொன்னாங்க பார்க்கணும். அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் பிளவுபட்ட போது வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பு எடுத்துட்டு ரெடி பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து திரு சிதம்பரம் அவர்கள் வந்து திமுகவுக்கு லாயலாக இருப்பார், திமுக நல்ல டைரக்டாக பேசக்கூடிய பழக்கம் உள்ளவருங்கனால அவரை வந்து ஒரு கடைசி வாய்ப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். கிரீஷ் உடங்கர் நம்ம வந்து சொன்னதாக நிறைய ஊடகங்களில் செய்தி வந்துச்சு, நம்ம பார்த்து எங்களுக்கு வந்து சரியில்லை, அவங்க ரூடாக பேசுகிறாங்க, சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒத்து வராது போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ வந்து காங்கிரஸ் தலைமை முடிவு தெளிவாக இருக்குது. அண்டு செல்வ பிறந்தகை பயஸ்டாக இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். செல்வ பிறந்தகை வந்து எப்படியாவது டிஎம்கே கூட்டணி தொடர்ந்துடணுங்கிற இடத்துல இருக்காரு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசராம முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி கேர்டசி கால் அப்படின்ட்டார். என்னங்க தலைவர் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்களா, 1 மணி நேரம் மரியாதை நிமித்தமாக. ஆமா, மரியாதை நிமித்தம் அப்படின்னாலே சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து நமக்கு வந்து இந்த ரீடிங் பிட்வீன் லைன் இருக்கலாம். அப்ப இவ்வளவு குரூஷியல் ஜங்ஷன்ல மரியாதை நிமித்தத்துக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது.